முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விரிக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை திட்டங்கள் குறித்தான இந்த ஆய்வுக் கூட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் 2031ஆம் ஆண்டிற்குள் குடிசையில்லா நகரங்களை உருவாக்குவது தொடர்பான விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மேலும் அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது, நகர்ப்புற வாழ்வை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. எதிர்கால நகர வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய மாநகரங்களில் உலக தரத்தை மேம்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். ஒற்றை சாளர முறையில் இணையதளம் மூலமாக கட்டட அனுமதி வழங்குவது தொடர்பாக விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ராஜ்குமார், மரிய வில்சன், தலைமைச் செயலாளர், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.